இப்போ நான் பிளான் எடுத்தப்பறம் எனக்கு வியாதி வந்துச்சுன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு சடனா பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? ஏன் நான் எங்கேஜா இருக்கும்போது எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. 2வது நான் அந்த பிரீமியம் கட்டுறதெல்லாம் எப்படி வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போ வர நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் லாக்குன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீமியம் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்னஸ் பெனிஃபிட்னு சொல்லிட்டு இப்போலாம் புதுசாக நிறைய ப்ராடக்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்னஸ் பெனிஃபிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாலும் அந்த ப்ராசஸ் ரொம்ப டைம் ஆகும். இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? நம்ம ஒரு கிளைம்னு போகும்போது 2 விதமான கிளைமாக நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் பிளான் எடுத்தப்பறம் எனக்கு வியாதி வந்துச்சுன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு சடனா பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக மாட்டாங்க. ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறீங்க. பாலிசி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வியாதி வருது அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்கள் ரிஸ்க்கை வந்து பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இருந்து அந்த மெடிக்கல் டிக்ளரேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரிலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு பாலிசியை இஷ்யூரன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து அவங்க பாலிசி ஒன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது எஸ் ஆமாம். ஸோ பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன ரிஸ்க் வந்தாலுமே அவங்க அதை பேர் பண்ணிக்க முடியும் தான் அக்செப்டன்ஸே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதனால் அவங்க அக்செப்டன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வியாதி வந்ததுக்கு அப்புறம் சம் இன்சூர்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் வந்து இன்க்ரீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு டிசீஸ் வந்ததால் கம்பெனிக்கு நிறைய கிளைம்ஸ் வரும், ரிஸ்க் அதிகன்றதால மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் உங்கள் கவரேஜை இன்க்ரீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ என்ன சம் இன்சூரன்ஸ் நீங்கள் கவரேஜ் வச்சுருக்கீங்களோ அதை தான் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் போர்ட்டபிலிட்டி கூட திங்க் பண்ணலாம். சரி, ஓகே, எனக்கு கவரேஜ் வந்து நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், எனக்கு வியாதி இருக்குது, ஸோ நான் இப்போ எனக்கு இந்த கம்பெனியில் தான் கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் வேறு கம்பெனிக்கு போர்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும், வேறு ஒரு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை மெடிக்கல் அண்டர்ரைட்டிங் பார்த்து டிசைட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பாலிசின்றது கொடுப்பாங்க. ஓகே. ஸோ மேஜர் டிசீஸ், மேஜர் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி ஆப்ஷனுமே நம்ம பண்ண முடியாது. இப்போ ஒரு கவர் பீரியட்ன்ட்டு இருக்கு கரெக்டா? அதாவது ஏர்லியா எடுத்தா பெட்டர், ஏன்னா லோ பிரீமியம். பட் ஒரு கவர் பீரியட் இருக்கும்ல, ப்ராபப்ளி 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வாட் எவர். இப்போ நான் ஏர்லியா எடுத்தேன்னா அந்த கவர் பீரியட்ல நான் மேஜரா கிளைம்ஸ் எதுவுமே எடுத்திருக்க மாட்டேன். பட் என் சைட்ல இருந்து பிரீமியம் மட்டும் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இன்னவே அது வேஸ்ட் தானே. நான் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு தான் நான் கட்டுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லை, இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜ்லேயே இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம ப்ரீமியம் பே பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏன் நான் எங்கேஜாக இருக்கும்போது எடுக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது நான் அந்த ப்ரீமியம் கட்டுறதெல்லாம் எப்படி வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கேஜாக எடுக்கும்போது நமக்கு எந்த ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷனும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கம்பெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு எந்த கம்பெனி வேணும், எந்த ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனியில் வந்து சீனியாரிட்டின்றது கண்டினியூ ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் நான் வந்து ஒரு கம்பெனியில் கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு வெயிட்டிங் பீரியடுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாட் எவர் அந்த கம்பெனிலேயே ஃப்யூச்சரில் நான் ரினுவல் பண்ணி கண்டினியூ பண்ணாலும், இல்லை நான் வேறு ஒரு கம்பெனிக்கு என்னோட பாலிசியை ஸ்விட்ச் பண்ணாலுமே எனக்கு அந்த சீனியாரிட்டி கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது என்னென்னா, எந்த ஒரு வெயிட்டிங் பீரியடுமே எந்த ஒரு வியாதிக்கு நம்ம வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த 2 பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கிறதால நம்ம எங்கராக எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அட்வான்டேஜஸ்ன்னு நமக்கு இருக்குது. பட் இப்போ நான் வந்து லெட்ஸே ஒரு 10 இயருக்கு நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு ஹைப்போதெட்டிக்கல், எனக்கு அதில் நாலேஜ் கிடையாது, பட் லெட்ஸே ஒரு 10 இயர்க்கான கவர் பீரியட் நான் எடுக்கிறேன். எனக்கு எவ்ரி இயர் ஏஜ் ஆக என்னோட ப்ரீமியம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இயர் ஆன் இயர்? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஸ்லாப் வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ப்ரீமியம் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி. ஒரு சில சர்டன் கம்பெனிஸில் மட்டும் எவ்ரி இயர் ப்ரீமியம் சேஞ்சஸ்ன்றது இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு யங் பீப்புள் எடுக்கிறாங்கன்னா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போ வர நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லாக்குன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் இருக்கும். ஸோ ப்ரீமியம் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ நான் எங்கள் ஏஜில் நான் பாலிசி எடுத்து என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ எனக்கு வாட் எவர் நான் கிளைம் பண்ணாலும் பண்ணலைனாலும் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்லாப் வரும்போது ஆப்வியஸ்லி ப்ரீமியமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஸ்லாப் போகும்போது ரிஸ்க் அதிகம்ன்றதால கரெக்ட் கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ப்ரீமியம். ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கிளைம் போகிற வரைக்கும் என்னோட ப்ரீமியம் வந்து சேஞ்சஸே ஆகாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 25 இயர்ஸில் ஒரு பாலிசி எடுத்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ நான் 25 இயர்ஸில் என்ன ப்ரீமியம் எடுத்திருந்தனோ அதே தான் அடுத்து 25 இயர்ஸ் வரைக்குமே நான் ப்ரீமியம்ன்றது பே பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற ப்ராடக்டாக நம்ம பார்த்து எடுக்கும் யங் பீப்புள் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாலிசி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் சே நான் ஒரு 20 இயர் கவர் பீரியட் எடுக்கிறேன். ஓகே. அண்ட் ஸ்லாப் வச்சிருக்காங்க. ஒன்ஸ் எவ்ரி 5 இயர்ஸ் என்னோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது பார்த்தீங்கன்னாலே 40 இயர்ஸ் வரைக்கும் என்னோட ஹெல்த் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அபவ் 40 மாற ஆரம்பிக்கும். கரெக்டாக? கண்டிப்பாக. ஸோ அப்போது வந்து ரிஸ்க் அதிகமாகுது. நான் 40+ போகிறேன். ஸோ இப்போது நான் இந்த 20 இயர்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட இருந்திருக்கேன்னா, இப்போ நான் அடுத்தது 40+க்கான கவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேனோ ஒரு டாப் அப் பண்ணுறேனோ ஒரு வாட் எவர் நான் எடுக்கிறச்சே இவ்வளோ வருஷம் அவங்களோட இருந்ததுனால ரிலேட்டிவ்லி கம்மி ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்களா? அதாவது ஒருத்தன் புதுசாக 40 இயர்ஸில் இப்போ தான் ஹெல்த் இன்சூரன்ஸே எடுக்கிறான், அவனை கம்பேர் பண்ணடிச்சு எனக்கு கம்மி ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்களா? இல்லாட்டா இல்லை வயசு ஆச்சுன்னா நீ எவ்வளோ வருஷம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கனாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன தான் நீ வந்து 20 or 25 இயர்ஸ்க்கு எடுத்துருக்கனாலும் சீனியர் சிட்டிசனுக்காக அதே ப்ரீமியம் தான் எல்லாருக்கும் சார்ஜ் பண்ணுவாங்களா? எப்படி ஒர்க் ஆகும் இது? எப்படின்னா ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20 இயர்ஸ் பாலிசி ரினிவல் பண்ணாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக அந்த இயரில் போய் நீங்கள் பாலிசி எடுத்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ன்றது அந்த டைமில் அந்த ஏஜ் ஃபேக்டரில் அந்த ஏஜ் ஸ்லாப்பில் என்ன ப்ரீமியம் வருதோ அதுதான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? வாட் எவர் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் 25 இயர்ஸில் பாலிசி எடுத்து 20 இயர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸில் அப்போ தான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாலிசி எடுத்தாலுமே சரி, ஓகேங்களா? ப்ரீமியம் அந்த ஏஜ் ஸ்லாப்பில் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ 2 பேருக்கும் ப்ரீமியமில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. ஸோ என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வெயிட்டிங் பீரியட் எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தவங்க பாலிசி எடுக்கிறாங்கும்போது கண்டிப்பாக ஒரு 40+லாம் இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஓ இல்லை டயபெட்டிக்கோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குங்கும்போது அவருக்கு மொத்தம் வந்து 2 விதமான வெயிட்டிங் பீரியட் அப்ளிகபிள் ஆகும். ஒன்று வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு 2 to 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபைட் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்லோ க்ரோவிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வியாதிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுற மாதிரி வரும். அவர் அந்த 25 இயர்ஸில் பாலிசி எடுத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாமே அவர் கிராஸ் பண்ணியிருப்பார். ஸோ இமீடியட் கவரேஜ்ன்றது அவருக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி போனஸ் எல்லாமே ஆட் ஆகியிருக்கும். ஸோ அவருக்கு வந்து ஃப்ரெஷ் சம் இன்சூர்ட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 10 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டதால் குமுலேட்டிவ் போனஸ் ஆர் நோ கிளைம் போனஸ்ன்றது அவருக்கு ஆட் ஆகியிருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெல்னஸ் பெனிஃபிட்னு சொல்லிட்டு இப்போலாம் புதுசாக நிறைய ப்ராடக்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்னஸ் பெனிஃபிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கேன், டெய்லியும் வந்து வாக்கிங் ஜாகிங் அந்த மாதிரிலாம் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, ஸோ எனக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனிலேருந்து ஒரு மொபைல் ஆப் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மொபைல் ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நான் அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே நான் வந்தேன் அப்படிங்கும்போது நான் எவ்வளோ ஃபிட்னஸாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த மொபைல் ஆப்பில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அப்படி ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரினுவல் வரும்போது ப்ரீமியமில் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கார். ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஸ்டெப்ஸுன்றது அவர் நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது அந்த மொபைல் ஆப்பில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மொபைல் ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து அந்த 10,000 ஸ்டெப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு டார்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டார்கெட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 365 நாளில் நீங்கள் ஒரு 250 நாள் நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 30% வரைக்கும் ப்ரீமியமில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாலும் அந்த ப்ராசஸ் ரொம்ப டைம் ஆகும். மினிமம் ஒரு 7 to 8 hours நம்மளை வெயிட் பண்ணுற வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? இப்போ நான் ஒரு கிளைம் பண்ண போகிறேன், ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா இந்த விஷயங்களை நான் பண்ணேன்னா, ஏன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட், ஸோ உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் தெரியும்ல, இப்படி மூவ் பண்ணால் பெட்டராக கிடைக்கும்ட்டு, அதை எங்களோட வியூவர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறோம். இதில் நம்ம ஒரு கிளைம்னு போகும்போது 2 விதமான கிளைமாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான்டு ஹாஸ்பிட்டலைசேஷன். ஓகேங்களா? நம்ம பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம்.
செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளான்டு, இட்ஸ் எமர்ஜென்சி. ஸோ நான் எமர்ஜென்சியாக போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன். இந்த மாதிரி 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ எமர்ஜென்சின்னு போகும்போது ஸோ மோஸ்ட்டாக நமக்கு வந்து கிளைம் வந்து சீக்கிரமாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ்ஸாக இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டல் போகிறது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் பெட்டரும் கூட. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். பிளான்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டு சர்ஜரி, பிளான்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீயராகவே நம்ம முன்னாடியே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணி ப்ரீ அப்ரூவல்னு சொல்லி நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் எவர் எனக்கு டேட் டைம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஆப்வியஸ்லி. ஸோ எப்போ வந்து நான் அட்மிட் ஆகணும், எப்போ எனக்கு சர்ஜரி ஆகும், ஸோ எல்லாமே கண்டிப்பாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் க்ளைம் பண்ண போகிறேன் இதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படிங்கும்போது நான் ப்ரியராகவே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி கூப்பிட்டு, ஸோ இந்த மாதிரி நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் அட்மிட் ஆக போகிறேன், ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுவாங்க. இன்டிமேட் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ரீ அப்ரூவல் லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சென்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக செலவாக போகுது, ஸோ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டு ப்ளஸ் ரூம் எல்லாத்தையுமே வந்து அப்ராக்சிமேட் என்ன பில் அமௌண்ட் வருமோ அதை சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளது அந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாமே கிராஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாமே கிராஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கும்போது அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ அப்ரூவல் அமௌண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கார்டு கொடுத்து அட்மிட் ஆனதுக்கப்புறம் க்ளைம் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நான் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு என்னோடய சர்ஜரி டேட்டில் சர்ஜரி பண்ணிக்கிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே. ஸோ ஈஸியாக க்ளைம் பண்ணணும் அப்படிங்கும்போது பிளான்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே எமர்ஜென்சி அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரையுமே பெருசாக காண்டாக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் டெஸ்க்கு தனியாகவே இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க எவ்வளோ ப்ரியராக உங்கள் சைடில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தீங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து இன்டிமேட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில். இன்சூரன்ஸ் கம்பெனி செக் பண்ணிவிட்டு நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, பேமெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு பாலிசி ஆக்டிவேட்டில் தான் இருக்கா, ஆக்டிவில் தான் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவங்க கிளைம் அப்ரூவல்ன்றது கொடுப்பாங்க. இந்த கேஷ்லெஸ்னா என்னது குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ். இப்போ கேஷ்லெஸ் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் பாலிசி எடுக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் டைப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட்ன்றது இருக்கும், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாமே உங்ககிட்ட கிளைம் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவும் சார்ஜஸ் பண்ணாதீங்க. அஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியாக நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பேர் பண்ணிக்கிறேன், நான் பே பண்ணுறேன். ஸோ அப்படின்னு முன்னாடியே அக்ரிமெண்ட் பண்ணிக்குவாங்க. அஸ் ஏ கஸ்டமராக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டல் மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே போதும். அங்கே அந்த பிளானோட அஃபிலியேட்டாக இருக்கிற ஹாஸ்பிட்டல். எஸ், ஆமாம். ஸோ அங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து எனக்கு கேஷ்லெஸ் கிளைம்ன்றது தான் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சுதாகர். நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக விவரமாக பதில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட வியூவர்ஸ்க்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட்டில் நம்ம டெஃபினட்டாக மீட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் ஸ்ரீ பேஜுக்கு லைக் தாங்க, கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம்.